Hi children, இப்போ நம்ம exercise 4.3ல second one பார்க்கலாம். Say true or false. First one என்னன்னா depreciation value is calculated by the formula P into 1 minus R by 100 the whole to the power n. இந்த formula தான் depreciation value calculate பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கரெக்ட். எப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் க்ரோத் ஆகும்போது பாப்புலேஷன் க்ரோத் ஆகும்போது என்ன ஃபார்முலா இது பண்ணுறோம் பி இன்ட்டு 1 + R/100 தான் ஹோல் டு த பவர் n. ஸோ எதுலன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிப்ரிஷியேஷன்றது என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஒரு வண்டி 2 வீலர் வாங்குறீங்க, அதை யூஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே வரும், நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து டிப்ரிஷியேஷன் ஆகிறது. ஸோ அப்போ டிப்ரிஷியேஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம் அந்த வேல்யூலேருந்து. ஸோ பி இன்ட்டு 1 - R/100 தான் ஹோல் டு த பவர் n அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். If the present population of a city is P and it increases at the rate of R% per annum, then the population n years ago would be. So என்ன கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் வந்து ப்ரெசண்ட்டாக வந்து Pன்னு இருக்குது, R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ n இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தான் என்ன ஃபார்முலா போடணும், P இன்ட்டு 1 + R/100 தான் ஹோல் டு த பவர் n. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, n இயர்ஸ் அகோ, n இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து n இயர்ஸ்க்கு ஆஃப்டர் n இயர்ஸுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அகோ முன்னாடி, பிஃபோர் n இயர்ஸ் வந்து இந்த ஃபார்முலா கிடையாது. ஸோ இது வந்து false statement. Next, third one. The present value of a machine is rupees 16,800. It depreciates at 25% per annum. Its worth after 2 years is 9,450. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மிஷினோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 16,800. இது வந்து அதோட வேல்யூ வந்து 25% வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது. அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ வந்து 9,450ன்றது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா, ஸோ டிப்ரிஷியேஷன் வந்து ஸோ பி இன்ட்டு 1 - R/100. ஸோ இது வந்து என்னது, டிப்ரிஷியேஷன் மொத்தம் டிப்ரிஷியேட் ஆகி வர்ற வேல்யூ வந்து ஹோல் டு த பவர் n. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அமௌண்ட்டு, பீன்றது வந்து ப்ரெசன்ட் அமௌண்ட்டு. ஸோ 16,800. 1 - R வந்து 25/100. வருஷம் வந்து 2 இயர்ஸ். ஸோ இது டிவைட் பண்ணால் 1 டைம், இது 4 டைம் டிவைட் ஆகிடும். ஸோ 16,800 இன்ட்டு 1 - இதில் 4 எல்சிஎம் எடுத்தால் 4 - 1 வந்து 3 போட்டேன். 4 - 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 16,800 இன்ட்டு 3/4 இன்ட்டு 3/4. ஸோ இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 4 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0 0. அகைன் இதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா ஸோ 1 டைம் 050. ஓகே. ஸோ 3 × 3 வந்து 9. ஸோ 1050 இன்ட்டு 9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 045 9. ஸோ 9,450. ஓகே. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன வருது, rupees 9,450. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 9,450 கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டுமே வந்து சேம். அப்போ the answer is true. So next one, the time taken for rupees 1,000 to become 1,331 at 20% per annum compounded annually is 3 years. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,000 rupeesன்றது 1,331 வந்து வர்றதுக்கு 3 இயர்ஸ் ஆகுது, 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 + R/100 the whole to the power n. ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளோ, ஸோ 1,000 1 + R வந்து 20 / 100 whole to the power 3. ஸோ இது 1 டைம், இது 5 டைம். அப்போ வந்து ஸோ 1000 இன்ட்டு இது எல்சிஎம் வந்து 5 + 1 வந்து 6 ஆகிடுமா. ஸோ 6/5 இன்ட்டு 6/5 இன்ட்டு 6/5. ஓகே. ஸோ இது 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 200. இதையும் 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 40. இதையும் 5ஆல் டிவைட் பண்ணால் 8. ஸோ 8 × 6. ஸோ 8 × 6 × 6 × 6. 8 வந்து 48 36. ஸோ இதனே வந்துட்டோன்னா 48 6 6 36. ஸோ 48 × 36. 48 balance 4 24 28 24 balance 2 12 14. So 8 2
7. ஸோ 1728 ஆகிடுக்கு. ஸோ இந்த 1000 அப்படின்றது வந்துன்னா 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 years கழிச்சு 1278 ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரில் 1331 வருதுன்ட்டு இருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Next one, the compound interest on rupees 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is 2522. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர்லியாக வந்து காம்பவுண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. ஸோ A is equal to P into 1 plus R by குவார்ட்டர்லிக்கு என்னது 400 whole to the power 4n. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் வந்து எவ்வளோ 16,000. ஓகே. ஸோ 1 plus R வந்து 20 divided by 400 into 4n. ஸோ என்ன மந்த் வந்து எனக்கு இயர் என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இயரை மாத்திரம் அப்படின்னா 9 divided by 12. ஸோ வந்து இது வந்து 3/4. ஏன்னா 12 months இருக்கனால 12 டிவைட் பண்ணுறோம். அப்போ இது வந்து 3/4. 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ 3 times இது 4 times. ஓகே. ஸோ அப்போ என்னன்ற இடத்துல ஸோ 4 into 3n. ஓகேவா. ஸோ 4n 4 into என்னன்றது என்னது 3/4. ஸோ இதுவும் டிவைட் ஆகிடும். ஸோ இதை டிவைட் பண்ணால் 1 time, இது 20. ஸோ எப்படி இருக்குது 16,000 into 1 plus 1/20 whole to the power 3. ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்தனா இது வந்து 20. ஸோ 20 plus 1 வந்து 21 ஆகிடுமா. ஸோ 16,000 into இது எங்கிட்ட போச்சுன்னா 20 plus 1/20 the whole to the power 3. ஸோ 20 plus 1 வந்து 21. ஸோ 16,000 into ஸோ 21/20 into 21/20 into 21/20 3 times இருக்கனால 0 0 0 1 2 3 3 0 டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் 8, அகெயின் இது 2 டிவைட் பண்ணால் 4, அகெயின் இது 2 டிவைட் பண்ணால் 2. ஓகே. ஸோ 21 into ஸோ 2 into 21 வந்து எவ்வளோ 42. 42 into 21 21 441. ஸோ நம்மளுக்கு 25 வரைக்கும் ஸ்கொயர் தெரியும் நம்மளுக்கு. ஸோ 441 into 42. ஸோ 2 8 8 4 16 17. ஸோ 2 2 5 8 1. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே கரெக்டு தான். 18,522. ஸோ தென் என்ன 18,522. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 2522. நம்மளுக்கு வந்து அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் எவ்வளோ 18,522 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ 16,000. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 2,522 வரும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதே தான் வந்து இங்கே என்ன வந்திருக்கு 2,522. ஸோ த ஆன்சர் இஸ் true. Thank you.